தி சோல்ஜர் பை ரூபர்ட் ப்ரூக். ரூபர்ட் ப்ரூக் ஃபேமஸான இங்கிலீஷ் போய்ட். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இவருடைய ஐடியலிஸ்டிக் வார் சானட்ஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ். எந்த டைமில் இந்த மாதிரி வார் சானட்ஸ் எழுதினார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோடைய பிகினிங்கில் தான் எழுதினார். அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சானட் தான் தி சோல்ஜர் அப்படிங்கிற இந்த சானட். ஓகேவா, 1914 வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் பிகின் ஆன அந்த டைமில் இந்த சானட் எழுதியிருந்தார். ஆனால் இவர் இறந்துட்டார். இறந்து 1915 இவர் இறந்த பிறகு தான் இந்த சானட் பப்ளிஷ் ஆகிருக்கு. எந்த கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ஷன் 1914 அண்ட் அதர் போயம்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனில் தான் இது தி சோல்ஜர் அப்படிங்கிற இந்த போயம் பப்ளிஷ் ஆச்சு. இவர் ஒரு வார் போய்ட்டாக எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா ரெண்டு முக்கியமான சானட்ஸ்னால தான். ஒன்று தி டெட் அண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க இந்த தி சோல்ஜர் அப்படிங்கிற இந்த போயம். இந்த ரெண்டு சானட்ஸ்னால தான் இவர் ஒரு வார் போய்ட்டாகவே நிறைய மக்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. இவருடைய மற்ற ரெண்டு ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி கிரேட் லவர் அண்ட் தி ஹெவன். இது ரெண்டு இவருடைய மற்ற ஃபேமஸான ஒர்க்ஸ். நிறைய கிரிட்டிக்ஸ் இவருடைய போயம்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவருடைய போயம்ஸ் எல்லாமே ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வாரை நோக்கி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை நோக்கி இங்கிலாந்து போன அந்த டைமில் மக்களுடைய மூட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே இவருடைய போயம்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். மக்களுடைய மனநிலையை தான் இவருடைய போயமில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸும் சொன்னாங்க. ஓகேவா, ஸோ இந்த போயம் வந்து ரொம்ப ஒரு பேட்ரியாட்டிக்கல் போயம். ரொம்ப அப்படியே டீப்பாக பேட்ரியாட்டிக்காக இருக்கும் இந்த போயம். இவர் இந்த போயமில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் அப்படியே வில்ஃப்ரெட் ஓவனுடைய ஆந்தம் ஃபார் டூம்ட் யூத் போயமில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக்காக பேசியிருப்பார். நாட்டுக்காக இவரோட தப்பே இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். வாரில் இருக்கிறதுலாம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அவர் வந்து வாருடைய நெகட்டிவ் இம்பாக்டை சொல்லியிருப்பார். வார்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற அந்த போயமில் சொல்லியிருப்பார். ஸோ ரெண்டும் கிளாஷ் ஆகிற கான்செப்ட் தான் ரெண்டு போயம்லையுமே. வில்ஃப்ரெட் ஓவன் ரெண்டு பேருமே வார் போயிட்ஸ் தான். ஆனால் அவர் வந்து நெகட்டிவ் இம்பாக்டை சொல்லியிருப்பார். இவர் வந்து நல்லது தான், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தையே. ஓகேவா, ரூபர்ட் ப்ரூக் இந்த தி சோல்ஜர் அப்படிங்கிற இந்த சானட்டில் வந்து ஒரு சோல்ஜருக்கு தன்னுடைய நாட்டு மேலே எந்த அளவிலான ஒரு பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். எவ்வளோ விரும்புகிறாரு ஒரு சோல்ஜர், தன்னுடைய நாட்டை எவ்வளோ விரும்புகிறாரு, அந்த நாட்டுக்காக உயிரை விடவும் அந்த சோல்ஜர் தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய தாய் நாட்டை மட்டும் தான் நினச்சி பார்ப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த சானட்டில் சொல்லியிருப்பார். ஸோ நம்ம லைன் பை லைனாக பார்த்தவங்க நல்லாவே புரியும் எந்த இதில் வந்து அந்த ஆந்தம் ஃபார் டூம்ட் யூத்னு வில்ஃப்ரெட் ஓவன் எழுதுகிற போயமுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைன் பை லைன் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வழக்கம் போல் போயம் லைன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் ஐ ஷுட் டை திங்க் ஒன்லி திஸ் ஆஃப் மீ that there is some corner of a foreign land that is forever England. போயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா இஃப் ஐ டை இன் அ வார், நான் ஒரு வேளை ஒரு வாரில் இறந்துட்டேன் அப்படின்னா, வேறு ஒரு நாட்டில் போய் சண்டை போடுறேன், அந்த நாட்டில் நான் இறந்துட்டேன் அப்படின்னா, திங்க் ஒன்லி திஸ் ஆஃப் மீ, என்னை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். எப்படின்னா that there is some corner of a foreign land that is forever England. எந்த ஒரு நாட்டுடைய ஒரு மூலை முடுக்காக இருந்தாலும், சின்ன ஒரு கார்னராக இருந்தாலும், அந்த கார்னரும் எதுக்கு சொந்தம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு. ஃபார் இங்கிலாந்து, இட் இஸ் ஃபார் எவர் இங்கிலாந்து, எப்போவுமே அது இங்கிலாந்துக்கு சொந்தம் தான். அது இது வந்து 1914 எழுதப்பட்ட போயம் இல்லையா. அந்த பீரியடில் வந்து இங்கிலாந்து நிறைய நாட்டில் வந்து காலனி ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தாங்க, நிறைய நாடை கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க கண்ட்ரோல் இல்லையா. ஸோ அதனால தான் இவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவர் சொல்ல என்னன்னா தெர் இஸ் சம் கார்னர் ஆஃப் அ ஃபாரின் ஃபீல்டு, ஏதோ ஒரு ஃபாரின் இடம், எந்த இடம்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஃபாரின் இடம், அது நான் சண்டை போடுற இடம் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அந்த நாட்டில் உள்ள ஒரு சின்ன கார்னரையாவது இங்கிலாந்து என்னுடைய சொந்த நாட்டுக்காரங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஃபார் எவர் இங்கிலாந்து, எப்போவுமே அது இங்கிலாந்துக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் தேர் ஷால் பி இன் த ரிச் எர்த் எ ரிச்சர் டஸ்ட் கன்சீல்டு எ டஸ்ட் ஹூம் இங்கிலாந்து பார்ன். அந்த ஒரு ரிச்சான இடத்துல, அதாவது இவர் சண்டை போட்டு சாகுறாரு இல்லையா, வேறு ஒரு ஃபாரின் லேண்டில் தான் சாகுறாரு, சண்டை போட்டு சாகுற அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன இடத்துலையாவது இங்கிலாந்துக்காரங்க என்னுடைய நாட்டுக்காரங்க கேப்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த லேண்டில் அது ஒரு ரிச்சான லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாகிற இடம் ஒரு ரிச்சான லேண்டில் என்னுடைய உடம்பு, அவருடைய டெட் பாடி இருக்கு இல்லையா, அது அந்த லேண்டை இன்னும் ரிச் ஆக்குமா. இவருடைய டெட் பாடி அந்த ஃபாரின் லேண்டில் விழுது இல்லையா, அது இறந்து விழுறாரு, அவரோட டெட் பாடி அந்த ரிச்சான லேண்டை இன்னும் ரிச்சர் ஆக்கும். காரணம் என்ன அப்படின்னா எ டஸ்ட் ஹூம் இங்கிலாந்து பார்ன், ஏன்னா நான் இங்கிலாண்டில் பிறந்தவன், என்னுடைய உடல் வந்து அந்த கண்ட்ரியில் படும்போது அவர் ரிச்சாக இருக்கிற கண்ட்ரியை மேலும் என்ரிச் ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருடைய இங்கிலாண்டை தான் ரொம்ப பெருமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஷேப்டு மேட் அவேர் இந்த 3 வேர்ட்ஸ் நான் சொன்னேன். என்னென்னா இங்கிலாண்டில் தான் நான் ஷேப் பண்ணப்பட்டேன், நான் நல்லா வளர்ந்தேன். மேடு, நான் அங்கே தான் உருவானேன். அவேர், எனக்கு அங்கே தான் கான்ஷியஸ் கிடச்சிது. ஸோ இங்கிலாந்து தான் என்னை உருவாக்குச்சு, எனக்கு கான்ஷியஸையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கேவ் ஒன்ஸ் ஹர் ஃப்ளார்ஸ் டு லவ் ஹர் வேஸ் டு ரோம். ஹெரின் இதில் அவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறது அதனுடைய தாய் நாட்டை இங்கிலாண்டை தான் சொல்லியிருக்காரு. கேவ் ஒன்ஸ் ஹர் ஃப்ளார்ஸ் டு லவ்,
அந்த இங்கிலாந்து தான் எனக்கு என்ன பண்ணா, அந்த பூக்களெல்லாம் கொடுத்து அதை லவ் பண்ண வச்சா. இங்கிலாந்து தான் என்ன அந்த பூக்கள்லாம் கொடுத்துச்சு, என்னை விரும்ப வச்சது அந்த பூக்களெல்லாம். பட் இல்லாமல் என்னை சுதந்திரமாக நடமாட வச்சதே இங்கிலாந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் எ பாடி ஆஃப் இங்கிலாண்ட்ஸ் ப்ரீத்திங் இங்கிலீஷ் ஏர். என்னுடைய உடம்பு வந்து எந்த காடு தான் சுவாசிச்சுது, இங்கிலாண்டில் இருக்கிற அந்த இங்கிலீஷ் ஏர் தான் சுவாசிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. வாஷ்டு பை த ரிவர்ஸ், பிளெஸ்ட் பை சன்ஸ் ஆஃப் ஹோம். தென் அந்த இங்கிலாண்டில் இருக்கிற அந்த ரிவர்ஸில் தான் நான் குளித்து நான் சுத்தமானேன். அந்த இங்கிலாண்டில் இருக்கிற அந்த சூரியன் தான் என்னை பிளெஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி முழுக்கவே இங்கிலாண்டுக்கு அவருக்கு தன் தாய்நாட்டு மேலே எவ்வளோ ஒரு காதல் இருக்கோ அது அவ்வளோ அழகாக இந்த வரிகளை சொல்லியிருக்காரு. தென் அண்ட் திங்க் திஸ் ஹார்ட் ஆல் ஈவில் ஷெட் அவே. தென் இவர் இறந்த பிறகு இவருடைய சோல் வந்து பியூரிஃபை ஆகி இவருடைய உடம்பை விட்டு சோல் பியூரிஃபை ஆகிறது. எ பல்ஸ் இன் த எட்டர்னல் மைண்ட் நோ லெஸ் கிவ் சம்வேர் பேக் த தாட்ஸ் பை இங்கிலாந்து கிவன். இவருடைய பல்ஸ் இருக்கு இல்லையா, அவருடைய கான்ஷியஸ்னஸ் தான் பல்ஸோட கம்பேர் பண்ணியிருக்காரு. இவர் இறந்த பிறகு இவருடைய கான்ஷியஸ்னஸ் சுய நினைவு எங்கே போகும் அப்படின்னா எட்டர்னிட்டிக்கு போகும். ஓகேவா, அந்த எட்டர்னிட்டிக்கு போன பிறகும் அங்கே போய் இவருடைய கான்ஷியஸ்னஸ் எதை ரிகலெக்ட் பண்ணுமா, கிவ் சம்வேர் பேக் த தாட்ஸ் பை இங்கிலாந்து கிவன். இங்கிலாந்து கொடுத்த தாட்ஸ் தான் அங்கே போய் இவருடைய அந்த கான்ஷியஸ்னஸ் ரிகலெக்ட் பண்ணும், திரும்ப நினச்சி பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெர் சைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ட்ரீம்ஸ் ஹாப்பி ஆஸ் ஹர் டே. அந்த ஹெர் சைட்ஸ்னால் அவருடைய கண்ட்ரி, இங்கிலாண்டரை தான் ரெஃபர் பண்ணுது. அந்த இங்கிலாந்து இவர் பார்த்த அழகான காட்சிகள், கேட்ட சத்தங்கள், கண்ட அந்த அழகான கனவுகள், அந்த இங்கிலாண்டில் இவர் கழித்த நாட்கள், இதெல்லாம் தான் அங்கே போனாலும் அந்த எட்டர்னிட்டிக்கே அந்த கான்ஷியஸ்னஸ் போனாலும் திரும்ப ரிகலெக்ட் பண்ணி நினச்சி பார்க்கும். அண்ட் லாஃப்டர் லேண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜென்டில்னஸ். அண்ட் லாஃப்டர் அங்கே சிரித்து பழகின தருணங்கள், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அண்ட் ஜென்டில்னஸ், அவருடைய ஹோம் லேண்டில் அவர் கிடைச்ச ஜென்டில்னஸ், இது எல்லாத்தையும் தான் அங்கே போன அவருடைய கான்ஷியஸ்னஸ், எட்டர்னிட்டிக்கே அவருடைய கான்ஷியஸ்னஸ் போனாலும் இந்த இங்கிலாண்டில் அவருக்கு கிடைச்ச அந்த மெமரிஸை மட்டும்தான் திரும்ப அவருடைய கான்ஷியஸ்னஸ் நினச்சி பார்க்கும் அப்படின்னு சொல்கிறார். இன் ஹார்ட்ஸ் அட் பீஸ் அண்டர் அன் இங்கிலீஷ் ஹெவன். இன் ஹார்ட்ஸ் அட் பீஸ் அப்படின்னா அந்த இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள், அண்டர் இங்கிலீஷ் ஹெவன் அப்படின்னா ஹெவனை வந்து இதில் ஸ்கையாக தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கிலாண்டில் வாழக்கூடிய மக்களுடைய இதயத்தில் எப்போவுமே என்ன தான் இருக்கும், அமைதி மட்டும்தான் இருக்கும். இந்த எல்லாத்தையும் தான் என்னுடைய கான்ஷியஸ்னஸ், நான் இறந்து என்னுடைய கான்ஷியஸ்னஸ் எட்டர்னிட்டிக்கு போனாலும் திரும்ப அதை நினச்சி பார்க்கக்கூடிய இங்கிலாண்டில் உள்ள மெமரிஸ் தான் அப்படின்னு கடைசியில் சொல்லி இந்த சானட்டை முடிக்கிறாரு ரூபர்ட் ப்ரூக். ஓகேவா, ஸோ பிகினிங்கில் வேறு ஆரம்பிச்சிருந்தே நான் இறந்தாலும் எங்கே என்ன போட்டாலும் அந்த நாடு கூட என்ன ஆகும், இன்னும் என்ரிச் ஆகும். காரணம் நான் இங்கிலாண்டில் பிறந்தவன் அப்படின்னு சொன்னார். உலகத்தில் உள்ள எல்லா ஃபாரின் கண்ட்ரியில் எங்கே போய் சண்டை போட்டாலும் அந்த ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு முனையாவது இங்கிலாண்டுக்காரன் ஆட்டி படைச்சிருப்பான், அப்படி காங்கர் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதையும் சொன்னார். அடுத்து அந்த இங்கிலாண்டோட மெமரி செத்தாலும் திரும்ப அவர் நினச்சி பார்க்கறதுக்கூடிய மெமரிஸ் எந்த மெமரியாக இருக்கும், இங்கிலாண்டில் அவர் அனுபவிச்ச மெமரிஸாக இருக்குன்னு தான் இந்த பைமில் சொல்லியிருக்காரு. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்ரியாட்டிசம் ஒரு முக்கியமான தீமாக சொல்லலாம். தென் அஃபெக்ஷன் ஃபார் ஹிஸ் நேஷன், அவ்வளோ அஃபெக்டிவாக எழுதியிருக்காரு இந்த பைத்தை. ஸோ அஃபெக்ஷன் ஒரு கண்டிப்பான ஒரு தீம். தென் சாக்ரிஃபைஸும் ஒரு தீமாக சொல்லலாம். இதில் வந்து சாக்ரிஃபைஸ் முக்கியமான தீம். அதுவே இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஆந்தம் ஃபார் டூம்டு யூத்துங்கிற அந்த வில்ஃப்ரெட் ஆவனுடைய போயமில் வந்து சாக்ரிஃபைஸ்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இன்டென்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேவா.